இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? ஒருவேளை பிரியமில்லாமல் இருக்குமே, ஆனால் அதை இந்த நாளிலே அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, அவருடைய வழியை அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து அதை நமக்கு வாய்க்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் அவனுக்கு சமாதானமாகும்படி கர்த்தர் கட்டளையிடுவார் என்று நாம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிற தெய்வம். வழி மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குமே, ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய அதிசயங்களை நம்முடைய கண்கள் காண வேண்டுமே ஆனால், நம்முடைய அதிசயங்கள் நம்முடைய வாழ்விலே நடக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கணும். இந்த காலை வேளையிலே நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதா என்பதை அலசி ஆராய்ந்து, ஒருவேளை ஏதாயிலும் குறைகள், குற்றங்கள் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய இந்த உலக ஓட்டத்திலே இருக்குமே ஆனால், அவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்த, ஆண்டவரே இந்த காரியங்களிலே எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு இது எங்களுக்கு இல்லப்பா, ஒரு புரிதல் இல்லப்பா, நீங்க நடத்தி அருளுங்க, உம்முடைய பலனினால நிரப்பி அருளுங்க என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் வழியை நமக்கு காண்பித்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே,